கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சாதாரண ஒரு நாள் போல தோன்றினாலுமே அதற்குள்ள மறைந்திருக்கக்கூடிய அனுபவங்கள் மிக ஆழமான மாற்றங்களை உங்களுக்குள்ள உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் இந்த ஒரு நாள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இந்த ஒரு நாள் தொடங்க தொடங்க முன்காலங்களில் ஏற்பட்ட நினைவுகள், உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட சில அவமானங்கள், அது அனைத்துமே உங்களுடைய மனதிற்குள் உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வைக்குங்க. அதனால இந்த ஒரு நாள் முழுவதுமே உங்களுக்கு தேவையில்லாத ஞாபகங்கள், அடுத்து நம்ம என்ன பண்ணுவது, என்ன பண்ணுனா நம்முடைய வாழ்க்கை அழகாக மாறும் என்கிற மாதிரியான சில யோசனைகள் உங்களுக்குள்ள உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். இதனால உங்களுக்குள்ள எந்த விதமான வேலைகளையும் உங்களால தெளிவாக பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வேலைகளையோ ஏதாவது ஒரு செயல்களையோ செய்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல உங்களால எப்பொழுதும் போல பண்ண முடியாம சின்ன சின்ன தடுமாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இது உருவாகுதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக நீங்கள் தெரிவியுங்கள். ஆனா இந்த ஒரு நாள்ல காலை நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே மனதில் விளக்கமில்லாத ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஆனா ஏன் இப்படி ஏற்படுகிறது, எதனால இப்படி ஏற்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாத ஒரு நிலைமையானது நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். அது உங்களுக்குள்ள பயமாக இருக்காது. நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னாடி செஞ்ச சில செயல்களாக இருக்கலாம். அதனால இனிமே பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன ஒரு பதட்டமாக கூட இருக்கலாம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி ஏற்படுது, நம்ம எந்த விதமான தவறுகளையுமே பண்ணல, நல்ல ஒரு மனிதர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இருந்தாலும் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று உங்களுக்குள்ள சின்ன சின்ன கவலைகளும் சின்ன சின்ன மன வருத்தங்களும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா ஒரு எச்சரிக்கை மாதிரி உங்களுக்கு நிச்சயமா தெரிய ஆரம்பிக்கும். இனிமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு செயலை பண்ணவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பது போல சில செயல்களும் சில சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கண் எதிர்க்க நிச்சயமா நடந்திருக்கும். ஆனா அது உங்களுக்கு நடந்திருக்காது. நீங்க எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருப்பீங்க, ஆனா அதை நீங்க வெளியில் கூறியிருக்க மாட்டீங்க. அது நமக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நீங்க மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்தோம் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய கண் முன்னே ஒரு சம்பவம் நடக்கும். அதனை பார்த்தவுடன் உங்களுடைய மனதிற்குள் தெரிவது இதுவாகத்தான் இருக்கும். நம்மளும் இந்த ஒரு தப்பை பண்ணணும், ஆனா நம்ம யாரிடமும் மாட்டலை அப்படின்னு உங்களுக்குள் நீங்களே உங்களை பெருமையாக நினைத்துக் கொள்வீங்க. ஆனா உங்க கண் முன்னே அது எதற்கு தெரியுமா நடந்தது, இந்த மாதிரி நீங்களே ஒரு நாள் மாட்டுவீங்க. அதனால நீங்க இனிமேலாவது தவறு பண்ணாம இருங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எச்சரிக்கை கொடுப்பது போல நிச்சயமாக கொடுத்திருக்குங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காலை நேரத்திலோ இல்லைன்னா மதியமோ இரவோ இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்கள். இந்த ஒரு உணர்வு உங்களுக்கு சாதாரணமான ஒரு உணர்வாக இருக்காது. உங்களுடைய உள்ளுணர்வு அந்த ஒரு நாளில் அதிகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏதோ நடக்கப் போகிறது என்று உங்களுடைய மனம் முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு சிக்னலை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன மன வருத்தங்கள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். அந்த ஒரு நாளில் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சாதாரணமான சந்திப்பு கூட ஒரு பழைய நண்பராக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒருவரின் திடீர் வருகையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஆரம்பத்தில் அது உங்களுக்கு சாதாரணமாகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை மட்டும்தாங்க கொடுத்துட்டு போவாங்க. எந்த விதமான மனிதர்களும், நீங்க வரக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே நன்மைகளைத்தான் தேடி கொடுப்பீங்க. ஆனா உங்களை தேடி வரக்கூடிய மனிதர்கள் அனைவருமே உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. அவங்க ஏன் வராங்க, இதனால நமக்கு பிரச்சனைகளை கொடுக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். தெரியாம இருந்து அது உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தள்ளி கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்துல எதுவுமே தெரியாதது போல உங்களுக்கு இருந்தாலும் போக போக அதனை தெரிந்து உங்களுக்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்புகள் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். ஆனா அதற்கு பின்னால் ஒரே ஒரு மறைபொருளானது இருக்கும். அது என்னவென்று உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது, அதுவும் உங்களுக்கு இறுதியில் தான் தெரிய ஆரம்பிக்கும். எனவே புதிதாக வரக்கூடிய சந்திப்பினால் உங்களுக்கு கெடுதல்களும் ஏற்படும், சின்ன சின்ன நன்மைகளும் ஏற்படும். எனவே யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், எவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு நீங்க பலமுறை சிந்தித்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தான் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க அனுபவிக்க வேண்டியதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எனவே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து முடிவை எடுங்கள். அது உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த ஒரு சந்திப்பு உங்களுடைய கடந்த காலத்தை மீண்டும் திறக்க வைக்குங்க. பழைய நினைவுகளை உங்களுக்குள்ள கொண்டு வர வைக்கும். நீங்க மறந்துவிட்ட ஒரு விஷயத்தையோ இல்லைன்னா ஒரு உண்மையவோ நீங்க நடந்த ஒரு சம்பவத்தையோ மீண்டும் உங்களுடைய கண் முன்னால் வர வைக்கும். இதனால உங்களுக்குள்ள மனக்காயங்கள், மனவேதனைகள், சின்ன சின்ன பயங்களும் பதட்டங்களும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நமக்கு மட்டும்தானே தெரியும் நினைத்தோம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். பழைய ஒருவர் திடீரென்று தொடர்பு கொள்வாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். இதே இப்போ ஏன் இந்த கேள்வியை உங்களுக்கு
கேட்டுக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த ஒரு நபரின் வருகை சில உண்மைகளை வெளிப்படுத்தவும் ஆரம்பிக்கும். நீங்க ஒரு காலத்துல தவிர்த்த விஷயங்கள் கூட மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய முயற்சிக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுவதுன்னு தெரியாம முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான தகவல்கள், இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வந்து விடுங்க. இந்த ஒரு நாளில் உங்களுடைய அதிபதியின் கிரகமான சந்திர பகவான் சற்று பலவீனமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார். இதனால உங்களுடைய உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். இதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியாக இல்லாமல் போய்விடும். எனவே முடிவுகளை நீங்க சரியாக பார்த்து எடுத்தால் மட்டுமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நன்மை என்பது நடக்க ஆரம்பிக்கும். மூடிய கிரகங்களின் தாக்கங்கள் காரணமாக இந்த ஒரு நாளில் தவறுகள் மட்டும்தான் ஏற்படும். அந்த தவறுகளை நீங்க எந்த அளவுக்கு திருத்திக் கொள்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். இனிமே நான் இந்த ஒரு நாளுக்கு பிறகு மறுநாளில் நடக்கப் போகின்ற நன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை கூறப்போகிறேன். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். ஏன் மாறுது, எதனால மாறுது, எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கும் கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள காண ஆரம்பிப்பீங்க. அந்த நாள் நடந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பார்வையை உங்களுக்கு திறக்க வைக்கும். திறந்து அதை இன்னமும் உங்களோட பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து இன்னமும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை போக வைத்திருக்குங்க. மனதின் ஆழத்தில் இருந்த பயம் மெதுவாக உங்களுக்குள்ள மறைய வைக்கும். அந்த ஒரு இடத்தில் ஒரு தைரியத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யும். இனிமே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தைரியத்தை உங்களுக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்குங்க. நீங்க வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கையாடா இது இந்த அளவுக்கு மாறுது அப்படின்னு நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாகும். முன்பு உங்களை பின்தள்ளிய விஷயங்களை மீண்டும் நீங்க தொடங்கக்கூடிய தைரியம் வரக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களையே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய இடத்திற்கு நிச்சயமா கொண்டு போய் விடுங்க. நான் முடியாது என்ற ஒரு எண்ணம் என்னால் முயற்சி பண்ணலாம், என்ன நடக்குதோ பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்குங்க. அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க, அதிர்ச்சியும் அடைவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய குடும்ப உறவுகள் சீராக மாற ஆரம்பிக்கும். புரிதலும் உங்களுக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை சரியாக வெளிப்படுத்த கற்றுக்கொள்வீங்க. யாரிடம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவும் பிறக்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் பெருமை தரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. நீங்க சொல்வதை மட்டும்தான் செய்வாங்க. அது மற்றவங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் ஒரு பெருமையாக இருக்கும். அதனால உங்களுக்குள்ள அவ்வளவு நன்மைகளானது ஏற்படுவது போல நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். அவங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உற்சாகத்தை தேடி கொடுக்கும். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு நல்ல ஒரு செய்தி நிச்சயமாக உங்களை அடைந்து வந்துவிடும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பண வரவாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான உறவு பற்றியதாக கூட நிச்சயமாக இருக்கலாம். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு உயரத்திற்கு நிச்சயமா கொண்டு போக வைக்கும். ஆனா அதனை பத்தி உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாம இருக்கும். ஆனா போக போக அது அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வந்து விடுங்க. பழைய துன்பங்கள் மெதுவாக மறைய ஆரம்பிக்கும். நீங்க அவற்றை நினைத்தாலுமே அது உங்களை காயப்படுத்தாதுங்க. அதற்கு பதிலா அது உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறி அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களையும் நிச்சயமா நீக்கவும் செய்யுங்க. ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில நுழைவாங்க. அவங்க